இலங்கையில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் இலங்கையில் தொங்கு நாடாளுமன்றம் அமைய வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாணம் தொகுதி வேட்பாளர் சரவணபவன் கூறியுள்ளார். தேர்தலுக்கு பின் தமிழர்களின் கோரிக்கை நிறைவேற இந்தியா உதவி புரிய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக அவருடன் எமது தலைமை தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். அதிபர் தேர்தலை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு இல்லாமல் அவர் திரு சிறிசேனா அவர்கள் அதிபராக இருக்க முடியாது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதை எதிராளிகள் கூட ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு தனியாக போட்டியிடுகிறீர்கள். நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பீர்கள் உங்களுடைய வெற்றிக்கு பிறகு? நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் மக்களிடம் கேட்பது பேரம் பேசும் சக்தி. குறைந்தது 20 ஸ்தானங்களை பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வடக்கு கிழக்கு இணைந்த அங்கே வரப்போவது தொங்கு அரசாங்கம், ஹங் பார்லிமெண்ட். அந்த இடத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு தேவைப்படும். நாங்கள் அவர்களுடன் இணக்க அரசியல் பேசப்போவதில்லை. ஆனால் பல விடயங்களை இணங்க வைத்து எங்களுடைய பேரம் பேசும் சக்தி மூலமும் ராஜதந்திர முறை மூலமும் முடிந்தவற்றை, எங்களுடைய அரசியல் தீர்வாக இருந்தால் என்ன, அபிவிருத்தியாக இருந்தால் என்ன, முடிந்தவற்றை நாங்கள் முன்னெடுப்பதற்கு இந்த பேரம் பேசும் சக்தியை மக்கள் கொடுக்க போகின்றார்கள். கடந்த காலங்களில், அதாவது சுதந்திர காலத்திலிருந்து அதன் பின்னர் ஆயுத போராட்ட காலத்திலிருந்து இதே நிலைப்பாடு தான் இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பின்பு ஏதாவது மாற்றம் வரும் என்று நினைக்கிறீர்களா? மாற்றத்தை கொண்டு வர வேண்டியவர்களே அண்டை நாடான இந்தியா தான். அவர்கள்தான் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை மௌனிக்க பண்ணியவர்களில் மிக முக்கிய இடம் வகித்தவர்கள். அத்துடன் தற்போது சர்வதேச ஒழுங்கில் சர்வதேசம் இந்த மனித உரிமை மீறல்கள் பற்றியும் போர்க்குற்றம் பற்றியும் மிகுந்த கவனம் எடுத்து கொண்டு வரும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியும், இப்போது சர்வதேசத்துக்கு தெரியும், இங்கே பெரும்பான்மை இனம் சிறுபான்மை இனத்தை நசுக்குகின்றது. எனவே அது ஒரு பெரிய பாரிய மனித உரிமை மீறல். எனவே அவர்கள் இங்கே இந்த முறை நாங்கள் சாத்வீகமாக போகும்போது பக்கபலமாக இருக்கின்றார்கள். இதற்கு அண்டை நாடான இந்தியா உண்மையாக செயற்பட வேண்டும்.